பொண்ணு மாதிரி தெரியல. ஒருவேளை பக்கத்து ஊர் பொண்ணா இருக்குமோ? யாரு பத்த பிள்ளையோ? ஆமாங்க, காலகாலத்துல நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா இவ மாதிரி தானே இருந்திருப்பா. பாரு, யாரு என்ன அப்புறமா விசாரிச்சுக்கலாம். சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு போ. சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு, காதல் மன்ன படத்தை பாரு. பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க. ஓஹோ, இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? அதானே, இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை. அட உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை. இத புடி. டேய், உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெரிஞ்சவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியா பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இங்க பாருங்க, அரசியல் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. டேய், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? 8 அணா கொடுத்து பருப்பு வாங்குறியே, அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா. அதனால தெரியாதா? பொம்மை பொம்மை, அழகான பொம்மை. டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது, சொல்லிடுறேன் அவங்கிட்ட. நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு கொலைகாரன மாறிடுவேன்டா. என்னங்க நீங்க? நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, ஐஸ் வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, இப்ப பொம்மை வைக்கிறேன், இது வந்து கெடுக்க வரீங்களே. என் பிசினஸ் பாடாயிரம் இருக்க. ஓ, இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு, இங்கிலாந்துக்கு கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. 4-5 நாளைக்கு போற பொம்மை வச்சுட்டு கிண்டலா பண்றீ? யோ, நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணலாம்ல. வேற ஏரியா சட்டசபையில போய் விற்க முடியும்? நாயே, சட்டசபையில் இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேடு. அருவாளு, கத்தி, கடப்பாரை, கோடாரி, கைத்துப்பாக்கி, பேப்பர் வெயிட், இத வச்சு வியாபாரம் பண்ணு, அரை மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவு விடலாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே. என்னது? நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவரா? இந்த தாடி வச்சது தெரியாதா? இவர் தெரியாதே? தெரியலையே ராஜா. இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. ஐயோ, எங்க போனாலும் யாராவது கிடைக்கிறாரு. ஐயோ ஐயோ. இந்த அம்மா, நீ யாரோ எவரோ, உன் கதையை கேட்க நான் தயாரா இல்ல. இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு சீக்கிரம் புறப்படு. எங்கே அனாதையா இருக்கிற உனக்கு இந்த ஊர் சரிப்பட்டு வராது. உடனே புறப்படு. என்ன யோசிக்கிற? நான் ஒரு அனாதைங்கிறதுனால இங்க ஆதரவு தேடி வந்ததா நினைச்சிட்டீங்களா? வேற என்ன, ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன். அது முடிக்கிற வரைக்கும் நான் இங்க தங்கித்தான் ஆகணும். அப்படி என்ன லட்சியம் சொல்றேம்மா. காலம் வர்றப்போ அதை நானே உங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் என்னை இங்க தங்க அனுமதிச்சு போதுமா? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன். உன் ஆயுள் ரகு கெட்டியா இருக்குன்னு அக்னி தாகத்தை குடிக்கிறேங்கிற. என்னை பொறுத்த வரைக்கும் அக்னி திராவகமே பச்சை தண்ணிதான். பச்சை தண்ணியா இருந்தாலும் அவளை பார்த்தா சூடாயிருண்டா. அவ உடம்பு இருக்கிற பட்டணத்து கோணைசி மாதிரி தளதலான்ட்டு உருகிட போது முதலாளி. ஏடா, நான் வெளியே வச்சுக்கிற உருகி ஓடுறதுக்கு ஐஸ் பொட்டிக்குள்ள வச்சுக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள வச்சுக்கிற. அவளை என்னைக்கு பார்த்தனா அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு, மொத்தத்துல உங்க சட்டையை அவுக்க போறீங்க. அவ சாதாரண கோழி இல்லடா, லகான் கோழி. பொறுமையா பார்த்து யாரும் இல்லாத நேரத்துல கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி தான் அமுக்கணும். நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துறாரு. சிறுசுக்கும் தெரியக்கூடாது, பெருசுக்கும் தெரியக்கூடாது. குட்டி ஒரே அமுக்க அமைக்கிறானு. இந்த கூச்சம் எல்லாம் வேற. வாப்பா வா. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்னும் உறவு கொண்டாடவில்ல. எங்க அவ? யாரு? எங்க அம்மாவோட வாழ்க்கையில 3ஆவதா பங்கு போட வந்தவ. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இல்ல, மறுபடியும் ஒரு தப்பு நடக்க கூடாதுன்னு தான் அதை தடுக்க வந்திருக்கேன். தப்புக்கு தொட போறவ நான் இல்ல. நீங்களே தப்பான வழியில வந்தவங்க தானே. ஏய், புறப்படு. இனிமே நீங்க இருக்க கூடாது. நான் எங்க போனோம்? எங்கேயாவது போய் தொலை.
முடியாது. முடியாதா? அடியே பொட்ட பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். வாடி. ஆமா, வேண்டாம். இல்லையா, நான் இங்க இருந்து போகணும், அவ்வளவுதானே? சரி, போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிதான், வாடி. அவன் என்னதான் சொன்னாலும் கேளு. நான் எதையும் கேட்க தயாரில்ல. வாடி. தள்ளுங்க, மரியாதையை கட்டுக்காதீங்க. ஓடி ஓடி. என்னதான் ஒரு பொண்ணு அனாதையா வந்தாலும் இப்படியா கேவலமா நடத்துவேன்? வெக்கமா இல்ல? ஒரு சின்ன பொண்ணை காட்டி பணம் பறிக்க பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? என்ன பார்த்தா கேட்ட? ஆமா, இனிமே இவ இந்த வீட்டு பக்கம் தலையை காட்டினா கொலையே நடக்கும். இந்த வீட்டு பக்கம் தானே? இல்ல, இந்த ஊர் பக்கமே. அது நடக்காது. நான் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டே போக மாட்டேன். நான் இங்கதான் இருக்க போறேன், இருப்பேன். இருந்துருவியாடி நீ? அதையும் பார்த்தேன். நீ உள்ளவாமா, அந்த ஆளை எப்படி வழிக்கு கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். வாங்க முதலாளி, வாங்க வாங்க. இப்பதான் வரீங்களா? வாங்க, உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறேன். வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஐயா, பரவாயில்ல, உட்காருங்க. இனிமே இந்த ஊருக்கு நீங்க தான் பெரிய மனுஷரு, நீங்க தான் நாட்டாம. இது போட்டுக்குங்க. என்னங்க அது? இன்னையில இருந்து காடு வீடு தோப்பு துறவு எல்லாம் நீங்க தான் கவனிச்சு போறீங்க. கொத்து சாய் பிடிச்சுங்க. டேய், இங்க பாருங்க, இனிமே எந்த வம்பு வழக்கம் வந்தாலும் பஞ்சாயத்து எங்கிட்ட வரக்கூடாது. ஐயா கிட்ட, ஐயா பஞ்சாயத்து தலைவர். ஐயா, இப்படி பெரியவர்கிட்ட எல்லாம் பேசாதீங்கயா. நீங்க காலால இட்ட வேலையை என்னோட தலையால செஞ்சு முடிக்க தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. இல்ல, நான் வாயால போட்ட உத்தரவை காலில் போட்டு மிதிக்கிறதுக்காக வந்து சேர்ந்திருக்கேன். நீ இந்த ராஜமாணிக்கம் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லாத ஊருக்குள்ள ஒரு அனாதை பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக உன்னால் அவமானப்பட்ட பிறகு நான் எதுக்கிட்ட உயிரோட பெரிய மனுஷனா இருக்கணும்? பேச்சு மூச்சு இல்லாம அந்த பொண்ணு மயக்கமா விழுந்து கிடக்கிறான். என்ன செய்யணும் ஏது செய்யணும் என்ன தவிர யாரா சொல்லுவாங்க? கல்யாணம் காது ஊத்துண்டு வளகாப்பு நடக்கிற வரைக்கும் நான் கை நிட்டினதான காரியம் நடக்கு. அந்த பொண்ணு விஷயத்துல நானே கை கட்டிட்டு பேசாம போயிட்டா 4 பேர் நம்ம ஊரை பத்தி எல்லாம் நினைப்பாங்க. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. ரங்கா, ஐயா நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, கடவுள் மாதிரி எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறார். தண்ணி போட போற சின்ன கவுண்டர, குவாட்டர வாங்கி கொடு பெரிய கவுண்டர. இந்த பொண்ணு இந்த பக்கம் வரா.